அதிமுக பொதுக்குழுவுக்கு போட்டியாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளனர். அதில் உரையாற்றிய பன்னீர்செல்வம் பொதுக்குழுவில் தம் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது குறித்து பேசியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கே பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக, நல்ல நோக்கத்திற்காக வச்சுருந்தாங்க. எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. அந்த அரங்கேற்றம்லாம் அங்கே நடந்தது. எங்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு வன்முறையின் மூலமாக இன்றைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்கள். அதை 228 பேரை கூட்டி இந்த 228 பேரை வைத்து கழகத்தை அபகரிப்பு செய்து மீண்டும் கழகத்தினுடைய 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்த ருஷி அவருக்கு விடலை. திரும்ப வந்து இந்த நாட்டையே சூறையாடி கொள்ளையடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் அந்த கூட்டம் இன்றைக்கும் அந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வேறு என்ன அவங்களுக்கு மக்களுக்கு செய்யணும், கட்சியை காப்பாற்ற வேண்டும், தலைவருடைய சட்டவிதியை காப்பாற்ற வேண்டும், கழகத்தினுடைய நாம் தந்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரை அதே பொதுக்குழுவை ரத்து செய்கிற ஒரு கொடுஞ்செயலை செய்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.